வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பு தகவலை பற்றி முழுமையாக அந்த வீடியோ சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது நேரடி பணி நியமனம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். அதனால் அது ப்ரொசீஜர் என்ன அதை பற்றி முழுமையாக சொல்லியிருக்கேன். இப்போ வழக்கம் போல் வீடியோ இறுதியில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறத பற்றி தகவல் கொடுத்துருக்கேன். அதனால் தயவுசெய்து வீடியோ எழுதி பாருங்கள். ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக புரியாமல் போகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் வரணும்னா மறக்காம அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சொன்னது போல் ஆவின்லேருந்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதற்கான அட்வர்டைஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்போ யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கே, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த பதவிக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலாக விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான டவுட் வேணாம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் இருந்தாலும் தாராளமாக அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 25/6/2012 அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 16/7/2012 கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் 9 மணிலேருந்து இரவு 9 மணிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் தயவுசெய்து காலையில் 9 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ள உங்கள் டைம் இருக்கும்போது அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்கான ஜாப் தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 275 வேகன்சி வந்திருக்கு. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, நீலகிரி, ஈரோடு, சேலம் மற்றும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. இந்த மாவட்டத்தில் வந்து அப்ளை பண்ண கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் இருந்தாலும் தாராளமாக அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வேணாம். அடுத்துக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கட்டாயமாக வந்து 12th பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 10th கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஐடிஐ முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவும் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணி தான் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆனால் உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12th முடிச்சவராக இருக்கணும். இல்லைனா நீங்கள் 10th + ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணி தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அடுத்ததுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 முதல் 50,000 வரை இதுக்கான சேலரி கொடுக்குறாங்க. நல்ல சேலரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜாப் எல்லாமே உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து யாரும் எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா பியூர் மெரிட் பேஸில் தான் எடுக்க போகிறாங்க. நீங்கள் 10th 12th வாங்கின மார்க்கும் அது இல்லாமல் 10th ஐடிஐ முடியும் 10th ஐடிஐ வாங்க மார்க்கையும் கம்பைன் பண்ணி அவங்க வந்து 100க்காக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது மூலிமா யார் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அந்த மெரிட் லிஸ்ட்டில் உள்ளவங்க ஜாப் வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா வந்து நிரப்ப போகிறாங்க. அடுத்ததுக்கான மெயின் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். எழுத படிக்கிறது தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் நீங்கள் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். தமிழே தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். நீ தமிழ் மீடியத்தை படிச்சுக்கணும் அவசியம் கிடையாது, இங்கிலீஷ் மீடியத்தை படிச்சிருந்தாலும் தமிழில் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கும், அப்படி இருந்தாலே போதுமானது. இல்லை அப்படின்னு தமிழுக்கு பதிலாக நான் வந்து வேறு லாங்குவேஜ் எடுத்து படித்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து TNPSC நடத்தக்கூடிய தமிழ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பாஸ் ஆனால் மட்டும் தான் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஆகுவாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும் தான் பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து தமிழ் மொழியை தேர்வு செய்யாட்டியும் செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும் தான் வந்து ஜாபில் வந்து நீங்கள் வந்து இருக்க முடியும் பெர்மனெண்ட்டாக. அடுத்து கேட்டகரி வைஸ் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 275 வேகன்சிக்கான கேட்டகரி வைஸ் லிஸ்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அடுத்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி அருங்கதியர் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரியாரிட்டியில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் எஸ்சி அருங்கதி யாரும் ப்ரியாரிட்டி அதாவது முன்னுரிமையில் வரலைன்னா அது அந்த கேட்டகரிக்கு பதிலாக வந்து எஸ்சியிலேருந்து எடுத்துக்குவாங்க. எஸ்சி-ஏலேருந்து ப்ரியாரிட்டி யாரும் இல்லைன்னா அந்த வேகன்சி வந்து எஸ்சியிலேருந்து நிரப்பப்படும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அடுத்து வந்து இதே வந்து உமன் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த உமன் கேண்டிடேட்ஸ் யாரும் தேர்வாகலை அப்படின்னா அதே பிரிவினரை சார்ந்த மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து எக்ஸர்வீஸ்மேன் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸர்வீஸ்மேன் யாரும் அந்த கேட்டகரியில் வந்து ஃபில் ஆகலைன்னா அந்த எக்ஸர்வீஸ்மேன் வேகன்சி அதுக்கு வந்து நான் எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து அதே பிரிவினர் சார்ந்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. கிட்டத்தட்ட நிறையா மாவட்டத்தில் வேகன்சி வந்திருக்கு. கண்டிப்பாக எந்த மாவட்டம் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் தாராளமாக நீங்கள் அந்த மாவட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். முன்னுரிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவற்ற விதவைகள், இல்லை இன்டர் காஸ்ட் மேரேஜ், எக்ஸர்வீஸ்மேன், ஃப்ரீடம் ஃபைட்டர், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் பீப்புளாக இருந்தாலும், இல்லை நீங்கள் தமிழ் மீடியத்தில் நீங்கள் படிச்சிருந்தாலும் தாராளமாக வந்து முன்னுரிமை கோரி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும்.
அடுத்துக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 18 ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா SC, SCA மற்றும் ST கேண்டிடேட்ஸ் வந்து 35 வயது வரையும் விண்ணப்பிக்கலாம். இதே OC கேண்டிடேட்ஸ் வந்து 30 வயது வரையும், அதர்ஸ் அதாவது BC, BCM அந்த மாதிரி அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 32 வயது வரை நீ தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பர்சன் வித் டிசேபிலிட்டி அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வருடம் வந்து வயது தளர்வு தராங்க. அடுத்து நீங்கள் அனைத்து பிரிவை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 35 வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து எக்ஸர்வீஸ்மேன் இருந்தீங்க ஜென்ரல் வந்தீங்கன்னா நீங்கள் 48 வயது வரையும், இது எக்ஸர்வீஸ்மேன் அதர்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் 53 வயது வரையும் தாராளமாக அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணி மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் OC, BC, BCM, MBC மற்றும் DNCயில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். ப்ளஸ் உங்களுக்கு 18% GST போடுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட 112 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அடுத்து SC, STA மற்றும் SCA வருவீங்கன்னா நீங்கள் வந்து 50 ரூபா பே பண்ண வேண்டியது ப்ளஸ் 18% GSTன்னு பார்த்தீங்கன்னா 9 ரூபா வரும். கிட்டத்தட்ட 59 ரூபா நீங்கள் பே பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறதுன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பியூர் மெரிட் பேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். மெரிட் பேஸ்ட் வந்து எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி தருவாங்க உங்களுக்கு. மெரிட் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 12th பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து 60 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதாவது 1200 மார்க் நீங்கள் எழுதிருப்பீங்க, அது வந்து 60 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து நீங்கள் கண்டிப்பாக 10th முடிச்சுட்டு 12th போயிருப்பீங்க. ஆனால் 10th மார்க் வந்து 40 மார்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. மீன்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 + 40 பார்த்தீங்கன்னா 100 மார்க் வந்து எடுத்துருவாங்க. இந்த 100 மார்க்கில் யார் டாப் லிஸ்ட்டில் வருவாங்களோ அவங்கள மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இதே நீங்கள் 10th முடிச்சுட்டு ITI பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 10th மார்க் வந்து 40 மார்க்குக்கும் நீங்கள் ITIயில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா அது வந்து 60 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து 10th வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 10th எல்லாருக்கும் 500 மார்க் தான் இருக்கும். 500க்கு நீங்கள் வந்து 450 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 450 எடுக்கிறீங்கன்னா 450 டிவைடட் பை 500 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். இன்ட்டு 40 இன்ட்டு 1.0 ஏன் போடுறோம்னா நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டீங்கன்னா இன்ட்டு 1.0 போடணும். இதே நீங்கள் செகண்ட் அட்டம்ப்ட்டில் தான் நீங்கள் பாஸ் ஆகிங்கன்னா 0.9 போடணும். அடுத்து தேர்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் ஆகினா 0.8 அப்படியே நீங்கள் ஒன்று மைனஸ் பண்ணிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. அப்போ நீங்கள் 450 டிவைடட் பை 500 இன்ட்டு 40 இன்ட்டு 1.0 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 40க்கான மார்க்குக்கான என்ன ஆன்சரும் உங்களுக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மார்க்கை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இதை நீங்கள் செய்யணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடும். ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கான்னு நான் சொல்லிக்கிறீங்க. இப்போ எதுவும் சந்தேகம் இருந்துச்சா மறக்காம நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ மார்க் முதற்கொண்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அதே மாதிரி 12th பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் 1200 எழுதிருப்பீங்க, 1500 1100 எடுக்கிறீங்கன்னா இன்ட்டு 60 இன்ட்டு 1.0 போட்டு நீங்கள் வந்து ஆன்சர் வந்துச்சுன்னா அதான் ஃப்ரெண்ட்ஸ் 60க்கான ஆன்சர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் நீங்கள் 8th முடிச்சுட்டு ITI பண்ணியிருந்தால் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அந்த 8th முடிச்சுட்டு ITI பண்ணுறதுனால உங்கள் 10th மார்க் கால்குலேட் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் வந்து எந்த மார்க்கு ஃபில் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 0 தான் எடுத்துக்குவாங்க அவங்க. அதனால் வெறும் ITI மார்க் வச்சு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து 10th மார்க் வந்து 0 எடுத்ததுனால அவங்க வந்து ரொம்ப மார்க் வந்து ரொம்ப லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதனால் வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு மார்க் வந்து டோட்டல் மார்க் வந்து 100க்கு வந்து சதவீதம் காமிப்பாங்க. இதில் 80% 90% வரும் உங்களுக்கு. யாருக்காவது 40% கீழே வந்தாலோ 40% வந்தாலோ அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கப்பட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணும்போது தாராளமாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக மேக்ஸிமம் யாருக்கும் 40% கீழே வராது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அது என்ன டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட்டு பார்ப்போம் நம்ம. கண்டிப்பாக நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் இல்லை TC கண்டிப்பாக ஒரிஜினல் எல்லாமே சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒரு ஜாதி சான்றிதழ். அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் ஃபார் பண்ணும்போது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா அது PSTM சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் சரி, இல்லை உங்கள் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட்லேயே வந்து தமிழ் மீடியம் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டையும் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் ஆதரவற்ற விதவைகள் எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும். இதை தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் இருந்தாலும் தயவுசெய்து எடுத்துகிட்டு போங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, உங்கள் ரேஷன் கார்டு அந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் இருந்தாலும் தயவுசெய்து கொண்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் கொண்டு போங்க. கண்டிப்பாக உங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான டீட்டெயில் லிஸ்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்ப்போம். இதுக்கான வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க்ஸ் போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணி அந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதற்கான டேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 25/6/2018 16/6/2018 வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டைமிங் கொடுத்துருக்காங்க. இந்த டைமிங்குள்ளே தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. டைம் உங்களுக்கு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை தயவுசெய்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் இது வேணும்னா அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணிக்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும்.
இல்லை பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டீடைல்ஸ் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா டூப்ளிகேட் டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்கேன். சப்மிட் பண்ண போகிறதில்ல நான். நீங்கள் வந்து கரெக்டான டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நேம் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். உங்கள் நேம் மற்றும் இனிஷியல் கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஜெண்டர் அதாவது மேலா ஃபீமேலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி வாங்கி தெளிவாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க. அடுத்து உங்களுடைய அப்பா பேர் மற்றும் அம்மா பேர் வந்து தெளிவாக கொடுத்துக்கோங்க. அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் திருமணமானவரா இல்லை திருமணம் ஆகாதவரா கேட்டிருப்பாங்க, அதுக்கான விடையை கொடுத்துக்கோங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த்னா நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு சில பேர் அதாவது சொந்த ஊர்னு சொல்லுவாங்க, அந்த ஊர் வந்து என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நேட்டிவ் ஸ்டேட் கேட்பாங்க, நேட்டிவ் ஸ்டேட் எதுவோ அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மதர் டங் நீங்கள் தமிழா இல்லை வேறு எதுவும் லாங்குவேஜாக கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அதர் லாங்குவேஜ் அதாவது உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியுமோ அந்த மொழிகள் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. தமிழ் மற்றும் இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும், அதனால் ரீட் ரைட் அதாவது எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும் மற்றும் பேசவும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷும் அதே மாதிரி படிக்கவும் தெரியும், எழுதவும் தெரியும், பேசவும் தெரியும். அடுத்து நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் கொடுத்துக்கோங்க. ரிலீஜன் பார்த்தா ஹிந்துவா இல்லை முஸ்லீமா எதாவது கொடுத்துக்கோங்க உங்களுக்கு. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ், பின்கோட், எந்த தாலுக்கா, எந்த மாவட்டம் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து பின்கோடு மறக்காமல் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒரே அட்ரஸ்னா இந்த டிக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கீழே வந்து பெர்மனன்ட் அட்ரஸை வந்து வேறு அட்ரஸ் கொடுக்கலாம், தாராளமாக கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அதாவது இன்னொரு மொபைல் நம்பர் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் மறக்காமல் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் மெயில் ஐடி வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துக்கலாம். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அந்த டேட் எல்லாமே வந்து அந்த அப்ளை பண்ணக்கான ப்ரூஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் கம்யூனிட்டி வந்து எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் அடுத்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சப்காஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த சப்காஸ்ட் நேம் வந்து நீங்கள் தெளிவாக நான் சும்மா சப்காஸ்ட்னு போட்டிருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் சப்காஸ்ட் நேமை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மேலே பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்போ இஷ்யூ பண்ணாங்கன்ற டேட் எல்லாமே அந்த சீல் அடிச்சிருப்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இஷ்யூவிங் அத்தாரிட்டினா அந்த கம்யூனிட்டி சைட் வந்து யார் கொடுத்தாங்க, தாசில்தாரா டெபுட்டி தாசில்தாரான்றது அது சீல் வச்சு எல்லாமே பண்ணியிருப்பாங்க, அதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து சர்டிஃபிகேட் வந்து எந்த தாலுக்காலேருந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அடுத்து எந்த மாவட்டம் அதையும் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அது நோன் எஸ் இல்லாட்டி நோன் கொடுத்துக்கோங்க. அது டெஸ்டிடியூட் விடணும் ஆதரவற்றதுவே இருந்தீங்கன்னா எஸ் இல்லை நோன் கொடுத்துக்கோங்க. எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரியில் எதுவும் வருவீங்கன்னா எஸ் இல்லை நோன் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ப்ரையாரிட்டி அதாவது ஏற்கனவே சொன்ன போல முன்னுரிமை அடிப்படையில் எதுவும் வந்தீங்கன்னா இந்த மூணுலேருந்து முன்னுரிமை அடிப்படையில் எதுவும் வந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் 10th வந்து படிச்சிருப்பீங்க, 10th பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமாக கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு எதுவுமே அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் ஆஃப் இன்ஸ்டியூஷன் எந்த ஸ்கூலில் படிச்சோம் அந்த ஸ்கூல் நேம் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. எப்போ பாஸ் பண்ணிக்கணும் அந்த இயரை வந்து தெளிவாக எடுத்துக்கோங்க. அடுத்து டோட்டல் மார்க்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மார்க் செக்யூர்டுனா நீங்கள் எவ்வளோ 500க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உங்களுடைய மார்க் தான் கேட்குறாங்க. அந்த மார்க் போட்டு நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வந்து நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி கிரேட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸான்னு கேட்பாங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து 12th கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 12th வந்து மீடியம் என்ன தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னா அந்த இது, அடுத்து எப்போ பாஸ் ஆனீங்களோ அந்த இது கொடுத்துக்கோங்க. டோட்டல் மார்க்ஸ் வந்து 1200க்கு மேக்ஸிமம் 12th வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தா 1200 தான் வரும். 1200 நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அது பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்னு கொடுத்துக்கோங்க. சரி, நான் சும்மா டம்மி டேட்டா கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஒரிஜினல் டேட்டா கொடுத்துக்கோங்க. இதே நீங்கள் வந்து 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஐடிஐ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கிட்டத்தட்ட நிறையா ஊர் நம்ம கிட்டத்தட்ட 8 மாவட்டம் பார்த்தோம், எந்த மாவட்டத்தை விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து தேர்வு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th + 2 போட்டிருக்கோம், அதனால் இங்கே வந்து நீங்கள் வந்து ஹச்எஸ்சின்னு செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் வந்து ஐடிஐ முடிச்சு 10th ஐடிஐ முடிச்சிங்கன்னா எஸ்எல்சி + ஐடின்னு கொடுத்துக்கோங்க. ஏற்கனவே சொன்னது போல் 10th படிக்காமல் ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஐடிஐ வித்தவுட் எஸ்எல்சின்னு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து ஹச்எஸ்சி கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா 2 டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம் கொடுத்துக்கோங்க, இல்லை செகண்ட் அட்டம்ப்ட்டில் எந்த அட்டம்ப்ட்டில் பாஸ் ஆகிங்கன்னா அந்த அட்டம் கொடுத்துக்கோங்க. மார்க் ஷீட் நம்பர் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டோட்டல் மார்க்ஸ் ஏற்கனவே சொன்னால் 500 மார்க் தான் இருக்கும். அடுத்து நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க் எழுதிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் மார்க் எல்லாமே போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிட்டேஜ் மார்க் தான் நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த வெயிட்டேஜ் மார்க் தான் இது. 40க்கு எவ்வளோ மார்க் நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லிட்டாங்க, 36 மார்க்கு. அடுத்து ஹச்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட் பாஸ். அடுத்த மார்க் ஷீட் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் நான். அடுத்து டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1200 மார்க் எவ்வளோ மார்க் எடுத்துன்னா 1100. இதுக்கான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அதுவே எல்லாமே பர்சன்டேஜ் போட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். 91.67%. வெயிட்டேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா 55 வெயிட்டேஜ் மார்க்கு. அப்போ ஓவரால் வெயிட்டேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா 91 வெயிட்டேஜ் மார்க் வரையும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கேயாவது வேலை பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட் இல்லை கிரிமினல் கேசஸ் அது மாதிரி எதுவும் உங்கள் பேரில் இருக்கா இல்லைன்னு கேட்டுருக்காங்க, இல்லைன்னு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்துச்சுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து கண்டிப்பாக அந்த டிக்ளரேஷன் வந்து டிக்கை வந்து எனேபிள் பண்ணணும், மறந்துடாதீங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 118 ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் தான் 100 ரூபா பேமெண்ட் பண்ண வேண்டியது +12% ஜிஎஸ்டி சொல்லியிருந்தாங்க. 12% சேர்த்து மொத்தம் 118 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது வரும்.
அடுத்து வந்து ஃபோட்டோ சூஸ் பண்ண சொல்லியாங்க. ஃபோட்டோ மட்டும் சிக்னேச்சர் சூஸ் பண்ணணும். நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா JPEG, JPEG, PNG ஃபார்மெட்டில் தாராளமாக இருக்கலாம். அதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 50 KB கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ் எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது எனக்கு தெரியலனா இதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மேலே இருக்க ஐ பட்டன் எனக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 20 KBக்குள்ளே இருக்கணும். இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா லிங்க்ஸ் எல்லாமே எனக்கு டிஸ்கிரிப்ஷனையும் ஐ பட்டனையும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அது முடிச்சா அக்ரி டு த டேர்ம்ஸ்னு கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது சூஸ் ஃபைல்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி தர ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்கள் வந்து இமேஜஸ் எல்லாமே 50 KB 20 KB இமேஜஸ் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி முடிச்சோன்னே சூஸ் ஃபைல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைல் செலக்ட் ஆகிற இடத்துக்கு போகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு ஒரு தடவை 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து மாடிஃபை பண்ண முடியாது, அதனால் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்ச பிறகு கீழே போய் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். நம்ம சப்மிட் பண்ண போகிறது கிடையாது, நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்மிட் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த பே நவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெபிட் கார்டு டீட்டெயில்ஸில் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆகிட்டு ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும், அதை நீங்கள் சப்மிட் பண்ணி தாராளமாக ஃபார்ம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோ கார்டு நோட்டிஃபிகேஷன் வரணும், மறக்காம பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம கீழே லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்கள் மட்டும் உறவினர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எதுவும் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்கள் வந்து மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.